அந்த சாஞ்சுரியோட எனர்ஜியை பாருங்க. அது எல்லாத்தையுமே ஸ்பார்க் டிராகன் தனக்குள்ள ஈர்த்துக்குது. நான் ஜெயிச்சிட்டேனா? என்னால நம்பவே முடியல. அது என்ன, என்னமோ டோக்கன் மாதிரி இருக்கு. ஒருவேளை அது தனக்குள்ள ஈர்த்துக்கிட்ட சக்திய, இந்த உலகத்தை மாத்துறதுக்கான சக்திய இந்த சின்ன டோக்கனுக்குள்ள வச்சிருக்கோ? இந்த கிரேட் ஸ்டேட்டான சன்பர்ஸ்டுக்கு மட்டும்தான் டெஸ்லாண்டியாவை வழி நடத்துற அளவுக்கு திறமை இருக்கு. நீ யாரு, உன்னுடைய தகுதி என்னங்கறத இப்ப நான் உனக்கு காட்டுறேன். சும்மா ஓவரா பேசாத. இப்பவா மோதி பார்க்கலாம். ஆரம்பத்துல ஓவரா பேசுனது தப்புன்னு புரிய வைக்கிறேன். சூரிய வெளிச்சத்துல குளிர்காயிற உன்ன மாதிரியான சன்பர்ஸ்ட் ஆளுகிட்ட நான் தோத்து போக விரும்ப மாட்டேன். சரி, அப்படின்னு ஆரம்பிக்கலாமா? இட்ஸ் டைம் டு பேட்டில். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுங்க அரசே. இவன் விளையாட்ட நான் விளையாடுறேன். இவன் கதையை நான் பாத்துக்கிறேன். இல்ல, அவனை நானே பாத்துக்கிறேன் மேரியஸ். என் அரசே, நீங்க எதுக்காக கஷ்டப்படணும்? மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு உனக்கு இன்னும் புரியலையா? இன்னைக்கு நடக்க போற பேட்டில் தான் சன்பர்ஸ்டோட ஃபர்ஸ்ட் வாரியர் பேட்டில். இன்னைக்கு தான் என் மக்கள் அவங்க தலைவனால வழி நடத்த முடியுங்கிறத தெரிஞ்சுக்க போறாங்க. தனக்கு இருக்கிற அதிகாரத்தையும் சக்தியையும் வச்சு ஒரு வருங்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க தெரியாதவன எந்த மக்களும் நம்ப மாட்டாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. உங்கள இன்னைக்கு என் கூட யார் மோதினாலும் ஓகே. கொஞ்சம் பொறுமையாரு. சன்பர்ஸ்டோட 8வது அரசன் நான் தான். இன்னைக்கு உனக்கு எதிராக நடக்க போற போட்டியில நான் தான் மோத போறேன். நான் தான் கிங் ஆகஸ்ட் குளோடியஸ் லூசியஸ். கிங்கே என் கூட வந்து மோதரேன்னு சொல்றத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா உன்னை தோக்கடிச்சா எனக்கு எல்லாத்தையும் விட பெருமைல்ல. சோ வாரியர் ஆஃப் ஸ்டோன், உங்க பேரு என்ன? ஏற்கனவே நான் என் பேரை உன்கிட்ட சொல்லிட்டேன். அதனால நீயும் உன் பேரை சொன்னா நல்லா இருக்கும் தோணுது. சாரி, ஆனா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்க பேட்டில்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க பேரவே சொல்லுவோம். இனி நேரத்தை வீணடிக்காம நம்ம ஆரம்பிக்கலாமா? அறிவே இல்லாதவங்க. ஆனா நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே என் பேர் என்னங்கிறது நீ தெரிஞ்சுக்குவ கிங் ஆகஸ்ட். என் கூட போட்டியில தோத்து போனதுக்கு அப்புறம். ஆரம்பிக்கலாம். 3, 2, 1. நெத்தியடி சொல்லியடி. Come on, Saber Lion! Iron Minotaurus! அவனை சும்மா விட்டு வைக்காத மினட்டோரஸ். என்னப்பா இது? ஸ்டோன்ல இருந்து வந்த வாரியரோட திறமை இவ்வளவுதானா? என்ன சொன்ன? இப்படிப்பட்ட வீக்கான மூவ்ஸை வச்சு என்னோட சேபர் லயனை உன்னால எதுவும் பண்ண முடியாது. கோ சேபர் லயன்! மினட்டோரஸ்! சீக்கிரம் சோரா. இப்படி ஸ்லோவா பண்ணா சன்பர்ஸ்ட் அப்புறம் ஸ்டோன் பேட்டரை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். தெரியும் தெரியும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வேகத்திலே தான் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் அமைதியாரு. கம் ஆன் சோரா, நம்ம கிட்ட வேஸ்ட் பண்றதுக்கு நேரம் இல்ல. நம்ம வெற்றியை செலிப்ரேட் பண்ணல. ஏன்னா நம்மளோட அடுத்த அப்போனன்ட்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம இந்த பேட்டில பார்த்தே ஆகணும். ஆமா, அடுத்ததா நம்ம எதிர்க்க போற டீம் யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சாதான் நமக்கு அது ஒரு அட்வான்டேஜா இருக்கும். இந்த பேட்டில்ல நம்ம ஜெயிச்சு முடிஞ்ச வரைக்கும் நாம டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணணும். அப்பதான் லைட்னிங் உடைய டெராஃபார்மர் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். गाइस, அதெல்லாம் எனக்கு தெரியும். இல்ல, நான் உங்ககிட்ட தோத்து போகவே மாட்டேன். இது இன்னும் முடியல. நான் தோக்க மாட்டேன். ஹே, பாருங்க,
அது ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஓவரா பேசினா இப்ப என்ன ஆச்சு? என்ன தோக்கடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் பேரை சொல்லுவேன்னு சொன்னியா, அதுக்கு என்ன ஆச்சு? இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்ப நான் சன்பஸ்டோட வாரியர் தான் சுப்பீரியர் ஒன்னா? ஆமா. அப்பனா இதுதான் சன்பர்ஸ்டோட பே பேட்லரா? ஆமா, அவன் பேரு ஆகஸ்ட். இவன் தான் சன் பர்ஸ்டோட கிங். அது மட்டும் இல்லாம சேபர் லைனுங்கிற வாரியரை கண்ட்ரோல் பண்ற பேட்லரும் இவன் தான். அப்போ அவன் தான் கிங் ஆகஸ்டா? போன வருஷம் தானே இந்த ஊருக்கு இருந்த ரூலர் இறந்து போனப்போ ஒரு 15 வயசு பையனை இந்த ஊருக்கு ரூலரா மாத்துனாங்க. அது இவன் தானே? ஆமா, இந்த யங் கிங் ஆகஸ்ட் தான் சன் பர்ஸ்டோட 8th கிங். டெஸ்ட்லாண்டியா வந்ததுக்கு அப்புறம் முடிசூடப்படுற 3வது கிங் இவரு. அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட்லாண்டியா நிலத்துல பிறந்த முதல் அரசனும் இந்த பையன் தான். அவனுக்கு நம்ம வயசு தான் ஆகுது, ஆனா அவன் அரசனா? ஆமா, வாரியர்ஸ் வெளியில கொண்டு வர பே பேட்லர்ஸ் எல்லாருமே 18 வயசுக்குள்ள தான் இருக்காங்க. அது ஏன்னு யாருக்கும் தெரியல. தற்செயலா வாரியரை வெளியில கொண்டு வந்த நம்ம நீக்கோ அதுக்கப்புறம் கிங் ஆகஸ்ட் தான் 2வதா தன்னுடைய தன்னம்பிக்கையை வச்சு வாரியரை கொண்டு வந்தாரு. என்னது தன்னம்பிக்கையை வச்சா? காட்டுக்கு ராஜானா அது சிங்கம் தான். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். மனிதர்களால சூரியன் இல்லாம வாழ முடியாது. என்ன? இதனால தான் டெஸ்லாண்டியா மொத்தத்தையும் சன்பர்ஸ்டோடைய அரசனை ஆள்றான். ஏன்னா இது சூரியனோட ராஜ்யமாச்சே. இது டெஸ்லாண்டியாவோட எதிர்காலத்துக்காக. இதெல்லாம் கட்டுக்கதை. ஓ, அவன் அந்த அட்டாக்க கவுண்டர் பண்ணிருக்கான். சூரிய வெளிச்சம்லாம் யாருக்கு தேவை? அது மட்டும் இல்லாம இதுக்காக எல்லாரும் சன்பர்ஸ்ட ஃபாலோ பண்ண முடியுமா? மீனட்டோரஸ் ஸ்மோக் ஸ்கிரீனா? இந்த ஸ்மோக் வந்ததுனால சாஞ்சுரியில என்ன நடக்குதுன்னு சுத்தமா தெரியல. சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வர நம்ம ரேடாரை பிளாக் பண்ணுது. டேட்டா கலெக்ஷனுக்காக மானிட்டரிங் சிஸ்டமா அல்ட்ராசோனிக் மானிட்டரிங் சிஸ்டமா மாத்துறேன். இப்பதான் கேமே சூடு பிடிச்சிருக்கு. இப்போ அந்த சன்பஸ்டோட கிங் என்ன பண்றாருன்னு பாக்குறேன். நீ ஒரு கோல ஸ்டோன் என் அரசரோட நேர்ல வந்து மோது. சும்மா இருப்பா. இதுல ஜெயிக்க போறது ஒருத்தர் தானே. நீ வேடிக்கையை மட்டும் பாரு. நீ ஒரு கோழை மாதிரி இருட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிற பாத்தியா? ஸ்டோன்ல இருந்து வந்தவங்க இப்படிப்பட்டவங்க தாங்கிறத நல்லா நிரூபிக்கிற. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட இப்படி பேசுவ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்ன மனுஷங்களால சூரிய வெளிச்சம் இல்லாம வாழ முடியாதுன்னு. ஆனா ஸ்டோன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களுக்கு வேற வழியே இல்லாம புழுதி இருக்கிற மோசமான இடத்துல தான் அவங்க வாழ்றாங்க. இதுக்கு நீ இப்ப என்ன சொல்ல போற? எந்த ஒரு உதவியும் இல்லாம நாங்க அங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப சொல்லு, அப்ப எங்க நிலைமை எப்படி இருக்கு? டெஸ்ட்லாண்டியால இருக்கிற நல்ல இடங்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அப்புறம் நீ எப்படி சுப்பீரியரா இருப்ப? இது எப்படி இருக்கு? என்னை விட நீ பவர்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா என் தாக்குதல் எங்க இருந்து வருதுன்னு பார்க்காம உன்னால அதை தடுக்க முடியாது. இப்ப என்ன சொல்ற கண்ணா? இந்த பேட்டில் தான் ஸ்டோன் ஜெயிக்கிறதுக்காக இருக்கிற ஒரே வாய்ப்பு. இந்த பேட்டில்ஸ்ல இருந்து டோக்கன்ஸ் எங்களால எடுக்க முடிஞ்சதுன்னா அப்ப எங்களாலையும் வெளிச்சத்துல வாழ முடியும். எங்களுக்கும் வெளிச்சம் தேவை. என்னது? ஸ்டோன் வாரியருக்கும் அவனுடைய பே பேட்லர்ஸ்க்கும் இருக்கிற சிங்க்ரனைசேஷன் அதிகமாகுது. இது நீக்கோவுக்கு நடந்த மாதிரியே இருக்க. அதுதான் இங்கேயும் நடக்குதா? இருட்ட பார்த்து பயந்துட்டியா சின்ன பையா? ஆனா ஸ்டோன்ல இருக்கிற மக்களுக்கு இருட்டுன்னா பழக்கப்பட்டது. உன் வாரியர் இப்ப எங்க இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். ஏன்னா இப்ப நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப இந்த கேம்ல ஜெயிக்க போறது நான் தான். நான் தான் காயா ஸ்டோன். என் பேரை நீ மறந்துடாத. வாய்ப்பே இல்ல. நீ ஏற்கனவே ஜெயிச்சுட்ட நினைச்சதானே உன் பேரை என்கிட்ட சொன்ன. ஆனா நீ ஒரு மட்டையன். சேபர் லயன். அவன் அந்த புழுதிய பறக்க விட்டுட்டான். நல்லா மாட்டினியா? சூரிய வெளிச்சம் பட்டாலே இந்த இருள் காணாம போயிடும். உன்ன மாதிரி பதுங்கி போறவன என்னால தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா தம்பி? உன் கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வா பாத்துடலாம். என்ன நடக்குது? ஸ்டோனோட வாரியர் அழிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான். பேட்டில்ல ஜெயிச்சது சன்பர்ஸ் தான்.
என்னாச்சு அரசே? ஒருத்தன் கதை முடிஞ்சிடுச்சு. இல்ல அங்க பாருங்க, அது ஃப்ளேமோட ஷிப் தானே? அப்ப அவங்களும் பார்த்துட்டு தான் இருந்தாங்களா? இதை நான் எதிர்பார்த்தேன். ஃப்ளேமுக்கும் சன்பர்ஸ்டுக்கும் ஏற்கனவே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதனால இந்த பேட்டிலோட அவுட்கம்மை பார்க்கறதுக்கு அவங்க தான் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சேபர் லைன் அண்ட் ஆகஸ்ட். நாம நினைச்சது சரிதான். இந்த பேட்டிலோட நம்ம கிரேட்டஸ்ட் எனிமி சன்பர்ஸ்ட். கிரேட்டஸ்ட் எனிமியா? லைட்னிங் கிட்ட தோத்து போனவன் இப்படி சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க மேம். இது நான் உன்கிட்ட ஒரு வாட்டி தான் கேட்பேன். நாம யாரு? மேம், நம்ம தான் வாரியர்ஸ் ஆஃப் ஃப்ளேம். நாங்க தான் யாராலையும் தோக்கடிக்க முடியாத இரும்பு மனசுல நெருப்பு கொண்ட உண்மையான சோல்ஜர்ஸ். அதுதான் நம்ம எதிர்காலத்தோட இருளை போக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும். சரியா சொன்ன. எங்க ஃப்ளேம்ல இருக்க சோல்ஜர்ஸ் எக்காரணத்தை கொண்டு தோத்து போகவே கூடாது. அதுவும் நம்ம எதிரியான சன்பர்ஸ்ட் கிட்ட தோத்து போகவே கூடாது. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் டெஸ்லாண்டியாவோட உண்மையான லீடரா ஃப்ளேம் தான் இருக்கணும். இதுக்கு மேலேயும் யாரும் தோத்து போக கூடாது. என்ன உங்களுக்கு புரியுதா? எப்படியாவது அடுத்த பேட்டல்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். கூடிய சீக்கிரம் டெஸ்லாண்டியா முழுக்க நம்ம அணையா நெருப்ப நம்ம கொளுத்தி விட்டுருவோம். எஸ் மேம், நான் பாத்துக்கிறேன். நம்ம ஃப்ளேமோட பெருமையை காப்பாத்துறதுக்காக நான் அடுத்த பேட்டில ஜெயிச்சு காட்டுறேன். நம்ம யாருன்றதை எல்லாருக்கும் நான் காட்டுறேன். சொன்ன எதையும் மறந்துடாத, சரியா? எஸ் மேம். எல்லாரும் வெயிட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். டின்னர் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. ரொம்ப பசிக்குதுப்பா. என்ன கொடுமைப்பா இது. தினமும் இதை பார்க்கும்போது பசி வந்தாலும் அது பறந்து போயிடுதே. கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும் ஒன்னும் ஆயிடாது. அடுத்த பேட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைட்னிங் கிட்ட போறதுக்கு டைம் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரி சரி, தெரியும் தெரியும், விடு. சரி, இப்போ நம்ம அடுத்த ஆப்போனன்ட் ஹைட்ரோ. அப்புறம் ஹைட்ரோவோட டெரிட்டோரியில தான் அந்த சாங்சுரி எங்கேயோ இருக்கணும். இப்போதைக்கு அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க கிட்ட வாட்டர் ரிசோர்சஸ் இருக்கு. ஹைட்ரோவா? ஹைட்ரோவோட பேட்டில் பண்ணதுக்கு அப்புறம் லைட்னிங், ஃப்ளேம், சன்பர்ஸ்ட், அப்புறம் ஸ்டோன். நம்ம டெஸ்ட் லேண்டியால மொத்தம் 5 கண்ட்ரிஸ் இருக்குன்னு பார்த்திருக்கோம். கரெக்ட் தான். ஆனா ஹைட்ரோவோட பே பேட்லர் எப்படி இருப்பான்னு தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. இங்க பாரு, அவங்க எப்படி இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்ல. இப்போ நமக்கு வெற்றி தான் முக்கியம். அதுவும் சரிதான். ஆனா இருந்தாலும் ஹேய், கவலைப்படாதீங்க காய்ஸ். ஹைட்ரோல வந்து என் கூட போட்டி போடுறது யாரா இருந்தாலும் சரி, அதுல ஜெயிக்க போறது நான் தான். இங்க பாருங்க, மறந்துடாதீங்க, நீக்கு அடுத்தது பேட்டில் பண்ண வேண்டியது நான் தான். ஹைட்ரோவோட போட்டியில கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். லைட்னிங்காக 2வது டோக்கனை நான் தான் எடுத்துட்டு வருவேன். நீ சொல்றபடி ஈஸியா இருந்தா நல்லா இருக்கும் ஆல். இன்னைக்கு நடந்த பேட்டில்ல ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இத பாருங்களேன். ஒரு வாரியருடைய ஃபைட்டிங் ஸ்ட்ரென்த் பே பேட்லருடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட சிங்க்ரனைஸ் ஆயிருக்கு. ஆனாலும் ஒரு வாரியருடைய பேட்டில் அவங்களுடைய ஃபைட்டிங் ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்மளால சொல்லிட முடியாது. அதனால இந்த வெற்றியில ஏதோ ஒரு ஸ்பெஷலான பவர் அடங்கி இருக்கு. என்னது ஸ்பெஷல் பவரா? ஃபர்ஸ்ட் நடந்த பேட்டில்ல ஃப்ளேம்ல இருந்து வந்த ஷிட் நீக்கோவை விட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாவே இருந்துச்சு. ஏன்னா அவன் சில காலங்களா சோல்ஜரா ட்ரைனிங் வேற எடுத்திருக்கான். ஆனா அப்ப கூட பாருங்களேன், நீக்கோ அவனை நல்ல புரட்டி எடுத்திருக்கான். நீக்கோ அப்புறம் ஸ்பார்க் டிராகனோட சிங்க்ரனைசேஷன் ரேட் டக்குன்னு அதிகமாயிடுச்சு. அப்ப இருந்துதான் ஸ்பார்க் டிராகனுடைய பவர் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால தான் கடைசியில அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. அதே மாதிரியான சம்பவம் தான் சன்பர்ஸ்டுக்கும் ஸ்டோனுக்கும் இடையில நடந்த போட்டியில இன்னைக்கு அது நடந்துச்சு. ஆனாலும் கடைசியில ஸ்டோனுடைய பேட்லர் தோத்துடுச்சு. ஆனா அவன் வாரியர் கூட கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது அவங்களுடைய பவர் அதே மாதிரி இன்னும் அதிகளவாச்சு. சரி, அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் டாக்டர் பிராஸ்ட்? அந்த டீடைல்ஸ் தான் நான் இன்னமும் கண்டுபிடிக்கல. ஆனா எனக்கு இதுல தெரிஞ்சது என்னன்னா, பே பேட்லருடைய எமோஷன்லயும் மென்டல்லையும் ஏற்படுற மாற்றங்களால தான் வாரியர் ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. இது அற்புதமா இருக்கு. என்ன மென்டல் ஸ்டேட்டா? அப்ப நான் மனசார ஜெயிக்கணும்னு நினைச்சா என் வாரியரோட பவர் அதிகமாகுமா? அத அப்படி சொல்லிட முடியாது. ஆனா ஒரு வகையில பார்த்தா அப்படியும் சொல்லலாம். சூப்பர். அப்படின்னா எனக்கு இதுல அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்றீங்க.
வாரியர் பேட்டில்ஸ்ல எல்லாரை விட நான் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா நான் தான் இந்த பேட்டில்ல ஜெயிக்கணும். ஒருவேளை நான் இந்த பேட்டில்ல ஜெயிச்சிட்டேன்னா அப்ப நம்மளோட லைட்னிங்க்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். ஆனா டெஸ்லாண்டியாவுல இருக்கிற மத்த பே பேட்லர்ஸும் இதே உணர்வை தானே கொண்டிருப்பாங்க. ஓ, இந்த தடவை ஃப்ளேம் நம்மள குறைச்சி எடை போட்டதால தான் அவங்க இந்த பேட்டில்ல தோத்து போனாங்க. ஆனா அடுத்து வரப்போற பேட்டில்ல அவங்க நிச்சயமா வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. சரியா சொன்னீங்க. ஒருவேளை என்னோட அப்போனன்ட் ஆரம்பத்துல இருந்தே நம்ம பேட்டில சீரியஸா எடுத்திருந்தானா நம்மள இன்னைக்கு யார் ஜெயிச்சிருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஆமா, அதோட அவங்களோட லீடரை அவங்க அடுத்த பேட்டிலுக்காக வச்சிருக்காங்க. உண்மைதான். சிட், இந்த சின்ன பசங்களுக்கு நம்ம ஃப்ளேம்னா என்னன்றத போய் காட்டு. மோசமா ஒருத்தன் தானே, அவனை தானே சொல்ற? ஆமா, அவனே தான். அவன் எந்த வாரியரை வெளியே கொண்டு வருவான்னு தான் நான் யோசிக்கிறேன். பேட்டில்ஸ் எல்லாமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நாம ஒரு பேட்டில்ல ஜெயிச்சிட்டதால நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாது. ஏன்னா இது லக்கு தான். இதுக்கு அப்புறம் வரப்போற பேட்டில்ல தான் நம்ம எல்லார் கவனமும் இருக்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் கான்ஃபிடென்ட்டோட கரெக்டான லெவல்ல இருக்கேன். அதனால நான் எப்படியாவது ட்ரை பண்ணி ஹைட்ராவோட இந்த பேட்டில்ல ஜெயிச்சு காட்டுவேன். உன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கோம் ஆல். சும்மா அசத்திரு. கண்டிப்பா. எப்படி அசத்துறன்னு பாரு. கியர், செட், ஜான். இப்போ உங்களோட ஓவர் நைட் டெசர்ட் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல தென்மேற்கு பகுதியில உங்களுக்காக காத்துட்டு இருப்போம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்துக்குள்ள இந்த டெசர்ட்டை கடந்து வந்துருங்க. யாரையும் விட்டுட்டும் வரக்கூடாது. உங்க மென்டல் அண்ட் பிசிக்கல் லிமிட்டை நல்லா புஷ் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க அகந்தைய தூக்கி போடுங்க. இன்னைக்கு தோத்து போனது அடுத்து வரக்கூடிய வாரியர் பேட்டிலுக்கான ஊன்றுகோலை எடுத்துக்கோங்க. ஐம் சாரி. இந்த முறை தோத்து போனது என்னோட தப்பு தான். இத பாரு சிட், இன்னைக்கு நம்ம எல்லாரும் திமிரோட தான் இருந்தோம். விடுங்க, இதுக்கப்புறம் அதை பத்தி பேசியும் பிரயோஜனம் இல்ல. வாங்க போலாம். சிட், ஜான். ஆல்ரைட், அந்த சன்பர்ஸ்ட்ல எப்படியாவது நம்ம தோக்கடிக்கணும். நான் ஃப்ளேமோட சோல்ஜர். சூழ்ந்திருக்கிற இருளை விரட்டக்கூடிய ஒரே நெருப்பு நாம தான். அச்சோ, நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் பேட்டில்ல நான் தோத்து போனா என்ன? இன்னைக்கு வானம் ரொம்ப அழகா இருக்கே. நான் எப்படியாவது பேட்டில ஜெயிச்சு டோக்கன்ஸை ஜெயிப்பேன். அப்பதான் ஸ்டோன்ல இருக்கிற என் மக்களுக்கு இந்த அழகான வானத்தை காட்ட முடியும். சத்தியமா காட்டுவேன். எல்லாரும் எழுந்துறீங்க. நாம ஹைட்ரோவுடைய டெரிட்டரிக்குள்ள போக போறோம். ஆஹா, பிரமாதமா இருக்கே. கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கு. நான் இந்த மாதிரி எல்லாம் படத்துல பாத்திருக்கேன். ஆனா நேர்ல பாக்குறது இதான் முதல் தடவை. டெஸ்லாண்டியா முழுக்க வறண்டு போயிருந்தாலும் இந்த மாதிரியான இடங்க கூட இருக்கு. பரவாயில்ல. டெஸ்லாண்டியால இருக்கிற இடங்கள்லயே இந்த இடத்துல மட்டும்தான் லேக்ஸ் இருக்குது. நான் சொல்றது சரிதானே டாக்டர்? கரெக்ட் தான். டெஸ்லாண்டியாவுல இருக்கிற மத்த நாடுகள் எல்லாம் உயிர் வாழ்றதுக்காக ஹைட்ரோ கிட்ட இருக்கிற அளவுக்கு அதிகமான வாட்டர் சோர்ஸை தான் நம்பி இருக்கணும். ஆனா இந்த லேக் வாட்டரை தவிர்த்து பார்த்தா அவங்களுக்கும் மத்த கண்ட்ரீஸ்க்கும் பெருசா சம்பந்தம் இல்லைல்ல? சரியா சொன்ன. இந்த மர்மமான நாட்டுல இருக்கிற மக்களுடைய நாகரிகத்தை பத்தி நமக்கு சுத்தமா எதுவும் தெரியாது. This is Hydro. மத்த நாடுகளுக்கு நாங்க ஒரு டிக்ளரேஷனை தரோம். அந்த இடத்த பார்த்தா சிட்டி இருக்கிற மாதிரி எதுவும் தெரியலையே. ஆமா, அதேதான். ஆனா இந்த சாங்சுரி எங்க இருக்கு? நீகோ, ஆல், சீக்கிரமா கீழே வாங்க. என்னாச்சு தாத்தா? நீகோ, ஆல், ஹைட்ரோ இப்பதான் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்க வாரியர் பேட்டில்ல கலந்துக்க மாட்டாங்களாம். இதுக்கு என்ன அர்த்தம்? சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் ஹைட்ரோ ஆகிய நாங்க டெஸ்லாண்டியால இருக்கிற மத்த நாடுகளுக்கு ஒரு டிக்ளரேஷனை தரோம். நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இப்போ நடக்க போற வாரியர் பேட்டில்ஸ்ல நாங்க கலந்துக்க போறதுக்கு இல்ல. திரும்பவும் சொல்றோம், இப்போ நடக்க போற வாரியர் பேட்டில்ஸ்ல சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் ஹைட்ரோ கலந்துக்க போறதுலன்னு முடிவு பண்ணிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஹைட்ரோ கலந்துக்க இருந்த எல்லா பேட்டில்ஸையும் கேன்சல் பண்றோம். ஐ ரிப்பீட், எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இதுல மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்து வர எந்த வாரியர் பேட்டில்ஸ்லயும் ஹைட்ரோ கலந்துக்க போறது இல்ல. ஆனா தாத்தா, இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, இங்க என்ன நடக்குது?
நம்ம ஹைட்ரோவுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இனி நம்ம என்ன பண்றது டாக்டர்? இனிமே நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம கிட்ட அத்தாரிட்டி எதுவும் இல்ல. கடைசி நேரத்துல ஹைட்ரோ எதுக்கு மனசு மாறினாங்க?